சாரி சார், டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டேன், அதான் லேட் ஆயிடுச்சு. மேடம் ஃபோன் பண்ணாங்க. ஒரு பொக்கே வாங்கிட்டு இத கிஃப்டோட சேர்த்து கொடுத்துற சொன்னாங்க. ஆமா, யார் இவங்க? அர்ஜுன் சாரோட புது செக்ரட்டரியா. சினிமா ஸ்டார் மாதிரி எவ்வளவு ஸ்டைலா இருக்காங்க பாரு. அடி விடு என்ன. இவ என்ன சினிமா ஸ்டார் அடி? அந்த கண்ணை விஞ்ச கருவாயன வாய மூடிக்கிட்டு இருக்க சொல்லு, இல்லன்னா வாயிலே குத்தி விடுவேன். குத்தி நான் போட்ட கணக்கு தப்பாயிடுச்சு. எப்படியாவது அவளை மேடைக்கு வர விடாம பண்ணி இங்கிருந்து ஓட வைக்கணும். பாட்டி, அக்கா கீழே விழுந்துட்டா பாட்டி. சுமார், அவ விழுந்தா விழுந்துட்டு போற. அவ கீழே விழுந்தாதான் நீ நிமிர்ந்து நிக்க முடியும். முதல்ல நடக்கிறத கவனி. எழுந்துருங்க. நீங்க சிரிக்கிறதுக்கு நான் ஒண்ணும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நிதானம் இல்லாம தள்ளாடி கீழே விழல. தெரியாம கால் தடிக்கி தான் கீழே விழுந்தேன். முதல்ல என்ன பார்த்து அசிங்கமா சிரிக்கிறது நிறுத்துங்க. நிறுத்துங்கன்னு சொல்றேன்ல. ஹீல்ஸ் போட்டா எப்படி நடக்கணும்னு இருக்கு. இப்படி நடக்க தெரியாம கால் தடிக்கி அசிங்கமா கீழே விழுந்தா சிரிக்காம வேற என்ன பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் போய் உன் துணிய கீஞ்ச துணியை தச்சிட்டு வாப்போ. ஆமா, நான் கூட வரும்போது ரொம்ப ரிச்சா இருக்காளேன்னு நினைச்சேன். அசிங்கமா கீழே விழுந்துட்டா. ஐயோ பாவுண்டி, அவ ட்ரெஸ் கிழிஞ்சிருக்கு பாரு. அந்த மாடல் ட்ரீ. என் வேலையை காப்பாத்திக்கிறதுக்காக தான் இந்த ட்ரெஸ் நான் போட்டுக்கிட்டு வந்தேன். ஆனா என் மானத்தை காப்பாத்தணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இல்ல. நீங்க எல்லாம் ஒரு மனுஷனா? இதே இடத்துல உங்க வீட்டு பொண்ணு இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? தடுமாறி கீழே விழுந்த ஒரு பொண்ணுக்கு உடம்பு வலிக்காது, மனசுதான் வலிக்கும். அவமானத்துல கூனி குறுகும். நம்பி வந்தவளை அவமானப்படுத்தணும், அவ தன்மானத்தோட விளையாடணும்னு நினைக்கிற உங்க கிட்டலாம் ஒரு நிமிஷம் கூட நான் வேலை பார்க்க மாட்டேன். குட் பை. அடியே, ஐயோ, என்ன அவளோட பாசையை அடிச்சுட்டா? ஏண்டி உங்க அக்காக்காரி என்னடி இப்படி சொதப்பிட்டு போறா? சனியம் பிடிச்சவ. கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்க தெரியாம கால போட்டு நசுக்கிட்டு போற. ஐயோ, ஒரே டென்ஷனா இருக்கே. அப்பா பசிக்குது. அடியே, பந்தி போட்டாங்க போல இருக்கு, சாப்பிட்டு யோசிக்கலாம். வா வா வா. ஏய் ஆனந்த், அடிச்சிட்டாடா, அடிச்சிட்டான். பாத்து வாங்கண்ணா. ஆனந்த் விராடே, அடிச்சிட்டான், அடிச்சிட்டான். அதை விடுங்கண்ணா. எவ்வளவு கொழுப்பு, எவ்வளவு திமிரு. பாத்துண்ணா, அடிச்சிட்டா. பாத்துண்ணா, வலிக்குது, வலிக்குது. அண்ணா விடுங்கண்ணா, பாத்துக்கலாம். உட்காருண்ணா. அவளுக்கு எவ்வளவு திமிரு தான் அடிப்பாடா. இப்ப படுத்து ரெஸ்ட் எடுங்க, எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். டேய், நோ 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 நோ, எனக்கு தூக்கம் வராதுடா, தூக்கம் வராது. அவ என் மேல கை வச்சிட்டாடா.
நீங்க ஏன்னா அவங்க கீழே விழுந்தது பார்த்து சிரிச்சீங்க? ஏய், நான் சிரிப்பேன். எனக்கு சிரிக்கணும்னு தோணுச்சு, நான் சிரிச்சேன். எனக்கு அவளை பிடிக்கலடா. கீழே விழுந்தது பார்த்தோன்னே எனக்கு பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. அதனால சிரிச்சு. ஏய் வசுந்தரா, ஷீஸ் மை பர்சனல் செக்ரட்டரி. கை நீட்டி அடிச்சிட்டாடா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அம்மா கூட என்ன அடிச்சது இல்ல. அவ யார என்ன அடிக்கிறதுக்கு? என்ன அடிச்சது கூட பெருசா படல தெரியுமா? பொம்பளைங்க மானத்தோட விளையாடுன்னு சொன்னா பாரு, அதான்டா என்னால தாங்கவே முடியல. அண்ணா, எதுக்குண்ணா இதுக்கு போய் இவ்ளோ ஃபீல் பண்றீங்க? ஏய், நான் எத்தனை பொண்ணுங்களோட பழகி இருப்பேன். ஒருத்திக்கிட்டையாவது நான் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசி இருப்படாடா. இவ யாரா என்ன பொம்பளை மானத்தோட விளையாடுன்னு சொல்றதுக்கு? என்கிட்ட சம்பளம் வாங்குறா. எப்படி அந்த மாதிரிலாம் பேசலாம்? நான் அப்படிப்பட்ட ஆளாடா? சொல்றா, நீ சொல்டா. அதெல்லாம் இல்லண்ணா, விடுங்கண்ணா. ஏதோ கோவத்துல சொல்லியிருப்பாங்க. இதுக்கு போய் இவ்ளோ ஃபீல் பண்ணாதீங்கண்ணா. கோவத்துல சொன்னாலும் கோவம் இல்லாம சொன்னாலும், ஆனா சொன்னது ஆழமா பதிஞ்சிச்சுல்ல. டேய், நான் குடிகாரன் தான்டா, அக்செப்டட். ஆனா பொம்பளைங்களை அவமானப்பட்டு சொல்றதெல்லாம் டூ மச்டா. டேய் ஆனந்த், வலிக்குதுடா, ரொம்ப வலிக்குது. ஆனந்த், ஒரு விஷயம், அவ என்ன கிராஸ் பண்ணிக்கிட்டே இருக்காடா. அவ என் லைஃப்ல வரவே கூடாது. வந்தான்னு வச்சுக்கோயேன், மாறிடுவனோன்னு பயமா இருக்குடா. நோ நோ வசுந்தரா, நோ நோ வசுந்தரா. மேடம், வசுந்தரா மேடம். ஆனந்த் சார், உள்ள வாங்க. இல்ல பரவாயில்லங்க. என்ன சார், போன்லயே பேசியிருக்கலாமே. இல்ல, நேர்ல உங்களை பார்த்து பேசணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். நேத்து நான் அப்படி நடந்துக்கிட்டதுக்கு சாரி. என்னதான் அவர் தப்பு பண்ணியிருந்தாலும் அவ்வளோ பேருக்கு முன்னாடி கை நீட்டி இருக்க கூடாது. அவமானத்தை என்னால தாங்கிக்க முடியல. என்ன அறியாம நான் அடிச்சிட்டேன். நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும். அண்ணன் உங்ககிட்ட அப்படி பிஹேவ் பண்ணுவார்னு நானே எதிர்பார்க்கல. பரவாயில்ல சார், அர்ஜுன் சார் கிட்டயும் நான் சாரி கேட்டேன்னு சொல்லிடுங்க. அத நீங்களே நேர்ல வந்து சொல்லிட்டா நல்லா இருக்கும். சாரி கேட்க கூப்பிடுறதுக்கு தான் இப்ப நீங்க நேர்ல வந்தீங்களா? இல்லங்க, அதுக்காக வரல. திரும்ப நீங்க வேலைக்கு வரணும், அண்ணனோட பர்சனல் செக்ரட்டரியை கண்டினியூ பண்ணணும், அதுக்கு உங்களை கூப்பிட தான் வந்தேன். சாரி ஆனந்த் சார், இப்படி ஒரு சம்பவம் நடந்த பின்னாடி நான் திரும்ப செக்ரட்டரியா வேலை பார்க்கறது 2 பேருக்கும் சங்கடமா இருக்கும். அது ஒருத்தும் வேண்டாங்க, நான் வரல. அதான் நானும் ஃபீல் பண்ணேன். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி அர்ஜுன் எனக்கு கிடையாது. எனக்கு அண்ணனை நல்லாவே தெரியும். குடிப்பாரு, கூத்தடிப்பாரு, ஆனா எந்த பொண்ணையும் ஹர்ட் பண்ணதில்ல. நேத்து நடந்தது அவராலே தவிர்க்க முடியாம போயிடுச்சு. நீங்க சொல்றது எனக்கு புரியல. நான் கீழே விழுந்து என் Dress கிழிஞ்சதை பார்த்து அவர் சிரிச்சது என்ன அவமானப்படுத்துற மாதிரி இல்லையா? நிஜம்தாங்க. ஆனா அவரோட சிரிப்புல உள்நோக்கெல்லாம் எதுவும் கிடையாது. அந்த நேரத்துல அப்படி ரியாக்ட் பண்ணிட்டாரு. அதனாலதான் நீங்க அவர் அடிச்சப்ப கூட அவருக்கு கோபம் எதுவும் வரல. அப்படி வந்திருந்தா அவர் உங்களை திருப்பி அடிச்சிருப்பாரு. இப்ப கூட அவருக்கு உங்க மேல கோபம் எதுவும் கிடையாது. நடந்தது நினைச்சு புலம்பிட்டு தான் இருக்காரு. நீங்க அவமானப்படுத்திட்டீங்கன்னு ரொம்பவே அவர் ஹர்ட் ஆயிட்டாரு. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். JKR ஃபேமிலிக்குன்னு ஒரு தனி அடையாளம் இருக்கு, அது உங்களுக்கே தெரியும். ஆனா வீட்டுக்குள்ள சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கு. அம்மாவுக்கு அண்ணனை பத்தின கவலை ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. இப்போ நீங்க செக்ரட்டரியா வந்ததுக்கு அப்புறம் தான் அம்மா திருப்தியா இருக்காங்க. அர்ஜுன் அண்ணாவை பொறுத்த வரைக்கும் அவரோட சில செயல்கள்ல எங்களுக்கு உடன்பாடு இல்லை, அது உண்மைதான். ஆனா அவரை கவனமா பார்த்துக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. நீங்க அண்ணனுக்கு பக்கத்துல இருந்தா நாங்க ரொம்பவே நிம்மதியா இருப்போம். அண்ணனுக்கு செக்ரட்டரியா இருக்கிறது உங்களுக்கு வேணா கடமையா இருக்கலாம், ஆனா அது எங்க குடும்பத்துக்கு நீங்க செய்யற உதவி. அப்படிதான் நானும் அம்மாவும் நினைக்கிறோம்.
இதுக்கு மேல எனக்கு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேங்க, குடியும் கூத்துமா நீங்க பாக்குற அர்ஜுனுக்கு இன்னொரு முகம் இருக்கு. எங்க வீடு இருக்கிற தெருவுல ஒரு அம்மா எப்பவும் ரோட்ல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு கூட இருந்தா. அந்த அம்மா திடீர்னு ஒரு நாள் இறந்து போயிட்டாங்க. அன்னையில இருந்து அந்த பொண்ணை காணோம். அப்பதான் தெரிஞ்சது அந்த சின்ன பொண்ணை அர்ஜுன் அண்ணா ஒரு ஆர்ஃபனேஜ் ஹோம்ல சேர்த்து படிக்க வைக்கிறாருன்னு. அவர் பண்ற இந்த விஷயம் எனக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. தெரிஞ்சுக்கிறத அர்ஜுனனை விரும்பவும் மாட்டாரு. அர்ஜுனனா கூட நீங்க இருக்கணும்னு அம்மா ரொம்ப ஆசைப்படுறாங்க. நீங்க பண்ண போற இந்த விஷயம் என் குடும்பத்துக்கு பண்ண போற ரொம்ப பெரிய உதவியா இருக்கும். அர்ஜுனனா பாக்குறதுக்கு கொஞ்சம் கரடு முரடா தான் இருப்பாரு, ஆனா மனசு ஒரு குழந்தை மாதிரிங்க. உள்நோக்கத்தோட எந்த ஒரு தப்பும் அவர் பண்ண மாட்டாரு. என்ன பாட்டி செல்லம் கொஞ்சம் ஜாஸ்தி, அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ரஃபா பிஹேவ் பண்ணுவாரு, அவ்வளவுதான். போக போக அதை நீங்களே புரிஞ்சுப்பீங்க. உங்களை மாதிரி ஒரு தைரியமான ஆளு அவர் கூட இருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும்னு அம்மாவும் நானும் நினைக்கிறோம். இதுவரைக்கும் வந்த ஆளுங்க எல்லாருமே அவரை ஏமாத்தி பணம் புடுங்க தான் பார்த்தாங்க. ஆனா அம்மா இப்போ உங்களை முழுசா நம்புறாங்க. தயவு செஞ்சு நீங்க எதையுமே மனசுல வச்சுக்காம எனக்காகவும் அம்மாவுக்காகவும் வாங்க. நாளைக்கு எங்களை ஏமாத்த மாட்டீங்கன்னு ரொம்பவே நம்புறோம். நான் வரேன். எவன் கண்ணும் பட்டுடக்கூடாதுன்னு இப்படி ஒளிஞ்சு திங்க வேண்டியதா இருக்கு. யாராவது வந்துட போறாங்க. இதுல வேற சக்கரை வியாதி வந்துடும்ன்றாங்க, ஸ்வீட்டை திங்க கூடாதுங்கிறாங்க. பாவிங்க. யாரு? ஐயோ, சோதி கூப்பிடுறானே. இரு. சோதி, உன் போனை தானே நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொன்னியே, எங்கடா ஆளை காணோம்? இங்க பாரு பாட்டி, உனக்கு gift மட்டும் கொடுத்தா போதுமா? அது எப்படிடா போதும்? இதெல்லாம் சின்னதா ஒரு அட்வான்ஸ்டா சோதி. முதல்ல டப்பா டப்பாவா கிஃப்ட் கொடுக்க ஆரம்பிச்சு அப்புறம் பொடி பொடி பொடியா நீ எனக்கு கொண்டு கொடுக்கணும். உன்கிட்ட தான் நிறைய இருக்கேடா. பாட்டி, அவளை பார்த்த நாள் முதலா இந்த தூக்கம்ல தூரமா போயிடுச்சு பாட்டி. அவ ஐஸ்கிரீம்ல அல்வா போட்டா எப்படி இருக்கும் அப்படி இருக்கா பாட்டி. அவளை நினைச்சாலே கிக்கு சும்மா கிலோ கணக்குல ஏறுது பாட்டி. அவ சிரிச்சுட்டே இருக்கணும், நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். எங்களை சீக்கிரம் சேர்த்து வைக்க மாட்டீங்களான்னு மனசு கலந்து ஏங்குது பாட்டி. ஐயோ பாவண்டா, நீ அவளை நினைச்சு உருகுறியடா. ஏய், அவ இல்லன்னு வச்சுக்கயே, நீ பாஞ்சு பரலோகம் போயிருப்பல. இவ்வாறு பாட்டி, நான் ஒண்ணு சொல்றேன், வாழ்ந்தா அவ கூட தான், இல்லைன்னா நான் வாழா வெட்டியாவே இருந்துருவேன். ஐயோ பாவம். என்ன, அவதான் என்ன மதிக்கவே மாட்டேங்கிறா பாட்டி. நீ தான் பாட்டி அவகிட்ட என் காதுல எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். என் காவிய காதுல நீ தான் பாட்டி சேர்த்து வைக்கணும். அதுக்குதான் உனக்கு நான் தெளிவா வழி சொல்லிருக்கேன்ல. டேய், அதுக்குதான் கை நிறைய பளபளபளன்னு மின்ற மாதிரி கிஃப்டோ வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுறா. டேய், முதல்ல நீ என்ன கவனிடா, அப்புறம் அந்த வசுந்தரா ஆட்டோமேட்டிக்கா உன் கையில அப்படியே வந்து விழுவா. பாட்டி, வசுந்தராக்காக நான் என்ன வேணா செய்வேன் பாட்டி. இப்ப என்ன பாட்டி வேணும் உங்களுக்கு? நீங்க மட்டும் எங்களை சேர்த்து வைங்க. என் தோட்டம், தொரவு, கத்த கத்தியா பணம் எல்லாமே உங்க அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ற பாட்டி. என்ன வேணா கேளுங்க பாட்டி, எல்லாமே தரேன். ஆனா வசுந்தராவை மட்டும் சீக்கிரமா என் கூட சேர்த்து வைங்க பாட்டி. அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபரா? ஐயோ பாட்டி, என்ன பேச்சே காணோம். ஐயோ ராசா, ஐயோ, நீ இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் இந்த பாட்டி அமைதியா இருப்பேனா? இத பார், நீ சொல்றது எல்லாமே நிஜம் தானே? ஐயோ பாட்டி, சத்தியமா பாட்டி, உன் மேல சத்தியமா நான் சொல்றது எல்லாமே நிஜம்தான். பாட்டி, நீ மட்டும் என் கூட வசுந்தராவை சேர்த்து வை. கூரை ஏறி கொல்லி வைக்கணுமா இல்ல வானம் ஏறி வைகுண்டம் போகணுமா?
பிச்சைக்கார பைய இப்படி காதல் ஜுரத்துல என்னென்னமோ பெனாத்தி தள்ளுறானே. சரி சோதி கண்ணு, நீ கவலையே படாத. இந்த கடையநல்லூர் காந்திமதி உன் கல்யாணத்தை நடத்தி வைப்பா. வசந்தராவ அப்படியே வளைச்சு போட்டு அவகிட்ட பதமா எடுத்து சொல்லி இன்னைக்கு உன்னோட காவிய காதல கை கூட வைக்கிறா இந்த பாட்டி. ஓகேவா? ஐயோ ஐயோ, இவ்வளவுத்தையும் வச்சுட்டு வாக்கு கொடுத்துட்டேனே. அந்த சண்டாளி வழிக்கு வருவாளான்னு தெரியலையே. இந்த கடையநல்லூர் காந்திமதி ஆப்பத்துல தேங்காய் பால் ஊத்துற மாதிரி இப்ப பார் அள்ளி விடுற. காந்திமதி, இப்ப அவ என் வழிக்கு வரணும், வர வெப்ப. அர்ஜுனனை பாக்குறதுக்கு கொஞ்சம் கரடு முரடா தான் இருப்பாரு. ஆனா மனசு ஒரு குழந்தை மாதிரிங்க. உள்நோக்கத்தோட எந்த ஒரு தப்பும் அவர் பண்ண மாட்டாரு. தயவு செஞ்சு நீங்க எதையுமே மனசுல வச்சுக்காம எனக்காகவும் அம்மாவுக்காகவும் வாங்க. என்ன வசு, யோசனை எல்லாம் பலமா இருக்கு. நீ 1000 சொல்லு, நீ அந்த பார்ட்டியில பண்ணது ரொம்ப கரெக்ட். சபையில அந்த மாதிரி நடந்துக்கிறவன வேற என்ன பண்றது? பலார்னு விட வேண்டியதுதான். நீயாவது ஒரு அறையோட விட்ட. நான் உன் இடத்துல இருந்திருந்தேன்னு வச்சுக்க, அப்படியே கால்ல போட்டு மூட்டை பூச்சியை நசுக்கிற மாதிரி நசுக்கி இருப்பேன். வசுக்கண்ணு, நீ எடுத்த முடிவுதான் சரி. எல்லார் முன்னாடியும் இந்த மாதிரி நடந்துக்கிறவன் நாளைக்கு நீ தனியா இருக்கும்போது என்ன வேணா பண்ணுவான். வசுக்கண்ணு, நீ வேலைக்கு போக வேணான்னு எடுத்த முடிவு அதுதான் கரெக்ட்னு எனக்கு தோணுதுப்பா. இங்க வா. ஏன் வா 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 வா, ஒரு நிமிஷம் வா. பாட்டி உட்காரு. என் தங்கம், தா புடவையெல்லாம் ஒழுங்கா போடு. ஆமா கண்ணு, அம்மா எங்க போயிட்டா? கோயிலுக்கு போயிருக்காங்க பாட்டி. ஆமா, அவ என்ன பண்ணுவா? அவளுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு அவ கோயில் குளம்னு தான் போகணும். வசுக்கண்ணு, என்னடா பாட்டி திடீர்னு இப்படி பேசுறாளேன்னு பாக்காத. 1000 இருந்தாலும் ஹரி எனக்கு தம்பி, நீ என் தம்பி பொண்ணு. அந்த பாசம் தாண்டி கண்ணு. நீ இப்ப பாக்குற வேலையில கிடைக்கிற சம்பளத்தை வச்சுக்கிட்டு வாய்க்கும் வயிற்றுக்கும் போக ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இந்த கடனை முதல்ல அடிக்கலாம்னு நினைச்ச. அந்த கடங்கார பையன் அப்படியே மண்ணள்ளி போட்டுட்டான். இப்ப நீ என்னடி பண்ண போற வசு? அதான் பாட்டி யோசிக்கிறேன். இங்க பாரு, நீ கஷ்டப்பட்டு எல்லாம் யோசிக்காத. இந்த பூ விக்கிறதும் புண்ணாக்கு விக்கிறதும் உனக்கு சரிப்பட்டே வராதாத்தா. இங்க பாரு, கணக்கு போட்டு காய நகத்தினேன்னு வச்சுக்கேன், கடனை அடைக்கிறது மட்டும் இல்ல, நீ இந்த ஊருக்கே கடன் கொடுக்கலாம். ராத்திரி எல்லாம் எனக்கு தூக்கமே இல்ல, கனவு கனவா வருது. எனக்கு ஒரே யோசனை, பண பிரச்சனையில நெஞ்சு வலி வந்து உங்க அப்பா ஆஸ்பத்திரியில படுத்துட்டான்னு வெயி, அப்புறம் அந்த பேங்க்காரன் போலீஸோட நேரா உங்ககிட்ட தான் வருவான். வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியலன்னு வச்சுக்கேன், உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் பிளைட் ஏறி பெனாங்கெல்லாம் போக முடியாது, நேரா புழலுக்கு தான் போக முடியும்.